பயோகேஸ் பொறுத்தவரை வந்து ஏர்லியர் எல்லா மந்த்தும் ஒரு சிலிண்டர் வாங்குவேன். ஐ லவ் குக்கிங். இந்த பயோகேஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சப்பறம் நான் பார்த்ததுன்னா வந்து ஆல்மோஸ்ட் 3 monthsக்கு ஒருக்கா தான் ஐ ஹாவ் டு புக் மை சிலிண்டர். என்னோட பில்ஸ் அண்ட் மணி எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் கம் அவுட் மச் கம்மியாக ஆகிட்டுருக்கு. அதை விட இட் கிவ்ஸ் மீ a lot of happiness. தினமும் உங்கள் வீட்டு குப்பைக்கு செல்லும் உணவு கழிவுகளை சமையல் எரிவாயுவாக மாற்ற முடியும் என சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? சென்னையை சேர்ந்த சுதா அப்படித்தான் உயிர் எரிபொருள் அதாவது பயோகேஸை தயாரித்து சமையலுக்கு பயன்படுத்தி வருகிறார். ஆண்டுதோறும் உலகம் முழுக்க உற்பத்தி செய்யப்படும் உணவுப் பொருட்களில் 17% வீணாகிறது. இதில் 14% அறுவடை மற்றும் விற்பனைக்கு இடைப்பட்ட காலத்தில் வீணாகி உணவு கழிவாக சேர்கிறது. So then I set up this biogas project and the plant. நான் ஒரு ஐட்டம் வாங்கி போட்டுட்டு ஒரு வருஷம் அதை மெயின்டைன் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இது வந்து பயோகேஸ் பொறுத்தவரை மெயின்டெனன்ஸ் 0. அண்ட் ஆற்று இருக்கிற ஃபுல்லாக காய்கறி வேஸ்ட்டு, சமையல் வேஸ்ட்டு, ஃப்ரூட்ஸு அது எல்லாமே தான் வாங்கி வந்து யூஸ் இந்த பயோகேஸுக்கு. குப்பை வந்து ஒரு 5 kilos மாதிரி ஒரு 6 kilos போட்டோன்னா 2.5 hours இதுக்கு கேஸ் யூஸ் ஆகுறது. ஸோ பயோகேஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் 60% மீத்தேன் அண்ட் 40% வந்து கார்பன் டை ஆக்சைடு இருக்கிற ஒரு காம்பினேஷன் தான் பயோகேஸ்ன்னு சொல்லுவோம். பட் அதோட கேஸ் ஸ்டவ்ஸ் எல்லாம் பார்த்ததுன்னா நம்ம நார்மல் எல்பிஜி கேஸ் ஸ்டவ் மாதிரி இல்லாமல் ஹோல்ஸ், அதில் இருக்கிற ஹோல்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். இது வந்து பாக்டீரியா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுட் அண்ட் வெஜிடபிள் வேஸ்ட்டு ப்ளஸ் கவுடங் இந்த மாதிரி எந்த மக்கும் தன்மை வேஸ்ட் இருந்தாலும் அது வந்து பாக்டீரியா சாப்பிட்டு உற்பத்தி பண்ணுற கேஸ் தான் வந்து பயோகேஸ். ஒரு நாளுக்கு இந்தியாவில் ஒரு நபர் வந்து 400-500 கிராம் வந்து ஃபுட் அண்ட் வெஜிடபிள் வேஸ்ட் ஜென்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி வேர்ல்ட் பேங்க்கில் ஒரு ஸ்டடியில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லார்ஜர் கான்சன்ட்ரேஷன், உதாரணத்துக்கு ஒரு கோயம்பேடு மாதிரி ஒரு மார்க்கெட்டில் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 டன் ஒரு நாள் வரைக்கும் வேஸ்டேஜ் வந்து ஜென்ரேட் ஆகும்.